என்னை துதியுங்கள் என்று தேவன் பலவந்தம் பண்ணுவது கிடையாது. யாரையும் துதிக்க வைக்கிறவர், துதிக்க கட்டளை கொடுக்கிறவர் அல்ல. அவர் செய்த செயல்களால் அவர் என்னை மகிழ்ச்சி ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். நமக்காக எவ்வளோ செய்திருக்கிறார் தேவன், இனி நிறைய செய்ய போகிறார் தேவன் நமக்கு. அதெல்லாம் கண்டு நாம் வியக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அவர் செய்கிறதான செயல்களை கண்டு வியக்க நான் விரும்புகிறேன். அதை விட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்குது? நமக்கு வேண்டியதான எல்லாவற்றிலும் நமக்காக ஒரு செயல்படுகிறத நாம் பார்ப்போமானால் எவ்வளோ பெரிய ஆனந்தம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கும். ஆபிரகாமுக்காக செயல்பட்டவர், ஈசாக்குக்காக செயல்பட்டவர், யாக்கோபுக்காக வேலை செய்தவர், யோசேப்புக்காக செயல்பட்டவர், மோசேக்காக செயல்பட்டவர், நமக்காகவும் செயல்படுகிறவராக இருக்கிறார். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துதிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். துதிக்கக்கூடியதான செயல்களை அவர் செய்து நம்மை துதிக்க வைத்து அந்த துதியின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.